இந்த குபேர் சிலையை வச்சு உங்கள் வீட்டில் இன்னமுமே வழிபட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுக்கு தான் இந்த பதிவு. எந்த மாதிரியான குபேரர் சிலையோ படமோ வீட்டில் வைத்து வழிபட்டோன்னா பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. நம்ம என்ன தான் செலவு செய்தாலும் நம்ம வீட்டில் குறையாத செல்வம் பெருகணும் அப்படின்னா நம்ம வீட்டில் குபேரர் சிலையை வைத்து வழிபாடு செய்வது, அதுவும் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். குபேர சிலையை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்வதால் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னும், அதே போல் இந்த குபேர சிலையிலும் சில வகையான சிலைகள் இருக்குது, ஃபோட்டோ இருக்குது. எந்த குபேரரை வீட்டில் வைத்து வழிபட்டால் என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும், பண வரவு அதிகரிப்பதற்கான எந்த ஃபோட்டோவையோ சிலையையோ வைத்து வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா குபேரர் அப்படிங்கிறவர் செல்வத்திற்குரிய கடவுள் அப்படின்னும், ராவணனின் சகோதரர் அப்படின்னும், ராவணனும் குபேரரும் ரெண்டு பேருமே சிவபெருமானின் தீவிர பக்தர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவபெருமான் மீது அதிகப்படியான பக்தி கொண்டு தவம் இருந்ததால் தான் சிவபெருமானின் அருளும் ஆசியாலும் குபேரர் அப்படிங்கிறவர் மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி பெற்ற கடவுள் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டுமல்ல, மகாலட்சுமியோட அருளும் ஆற்றலும் பெற்றவர்தான் இந்த லக்ஷ்மி குபேரர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே போல் வீட்டில் லக்ஷ்மி குபேரர் திருவுருவப் படமோ அல்லது சிலையோ வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த குபேரர் சிலையை வடக்கு திசை பார்த்து வைக்கணும் அப்படின்னும், அது ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி சிலையாக இருந்தாலும் சரி, லக்ஷ்மி குபேரர் லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குபேரர் சிலை கீழே நவதானியங்கள், நவரத்தினங்கள், வைர வைடூரியங்கள் அப்படின்னு பானை பானையாக நிரம்பி இருக்கும் அந்த ஒரு ஃபோட்டோவை வீட்டில் வைத்து வழிபடுவது, அந்த ஒரு சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவது, குறிப்பாக வியாழக்கிழமை அந்த சிலைக்கோ அந்த ஃபோட்டோவுக்கோ லக்ஷ்மி குபேர பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. குபேரர் சிலையை எந்த காரணத்திற்காகவும் தரையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது அப்படின்னும், குபேரர் சிலையை உயரமான இடத்தில் வைத்து தான் வழிபட வேண்டும் அப்படின்னும், குபேரர் சிலையை தெற்கு பார்த்து வைக்கவே கூடாது அப்படின்னும், அது மட்டுமல்ல குபேரர் சிலையை பூஜை அறை அது மட்டுமல்ல ஹாலில் வைப்பது சிறப்பு, மற்ற இடங்களில் வைக்கவே கூடாது அப்படின்னு குபேரர் சிலர் வைப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்குது. குபேரர் சிலையை வீட்டில் வைத்து நம்ம வழிபட்டு வந்தோன்னா தீராத கடன் பிரச்சனைகள் தீரும், குறையாத செல்வம் கிடைக்கும் அப்படின்னும், நம்ம மனசில் நினைக்கும் காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்னும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சில பேர் என்னென்னா சீன நாடு அது மட்டுமல்ல ஜப்பான் நாட்டில் வழங்கக்கூடிய அந்த சிரிக்கும் புத்தர் சிலையை, அந்த சிலையும் செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை நாம் வழிபடலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வழிபடலாம். அந்த சீன புத்தர் சிலையை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குபேரர் சிலையில் நிறைய வகைகள் இருக்குது. அதில் நம்ம எந்த சிலையை வீட்டில் வைத்து வழிபடலாம் அப்படின்னா, குபேரர் செல்வங்களை மூட்டை மூட்டையாக கட்டி தன்னுடைய முதுகுக்கு பின்னால் வைத்திருக்கும் அந்த சிலையை வீட்டில் வைத்து தாராளமாக நம்ம வழிபாடு செய்யலாம். அந்த சிலையை வீட்டில் வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படி குபேரர் படமோ சிலையோ நிறைய வகையில் வந்தாலும் கூட லக்ஷ்மியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குபேரர் சிலையை நம்ம பூஜை அறையில் வைத்து வியாழந்தோறும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன், பண வரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த சீன நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த சிரிக்கும் புத்தர் சிலை நம்ம வீட்டில் தாராளமாக வைக்கலாம். அழகுக்காக வைத்து அதை வழிபாடும் செய்பவர்களும் நிறைய பேர் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே போல் செல்வத்தை முன்பகுதியில் வைத்திருப்பது போல் ஒரு குபேரர் சிலை இருக்கும். அதையும் வாங்கி வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்ம நினைக்கும் காரியங்கள் வெற்றி பெறும் அப்படின்னும், செல்வத்தை பின்னால் முதுகுக்கு பின்னால் வைத்திருப்பது போல் குபேரர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து நம்ம வழிபட்டோன்னா வீட்டில் செல்வம் வரவு அதிகரிக்கும் அப்படின்னும் நம்பப்படுது. அதே போல் வட்ட வடிவில் உள்ள குபேர சிலையை வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்தோன்னா நம்ம வீட்டில் பாதுகாப்பு அது மட்டுமல்ல அமைதி
நிம்மதி நிலவக்கூடிய சூழ்நிலை நம்ம வீட்டில் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னும் செல்வத்தை அதிகரித்து கொள்ளணும்னா செல்வ மூட்டையை சுமந்திருக்கும் அந்த புத்தர் சிலையை வாங்கி வீட்டில் வைக்கலாம். வீட்டில் நிம்மதியும் சந்தோஷம் அதிகரிக்கணும், அமைதி நிலவணும் அப்படின்னா வட்ட வடிவில் உள்ள குபேர சிலையை வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம். அதே போல் வியாழக்கிழமை குபேர பூஜை செய்து குபேரரின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.